வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நம்ம இடஒதுக்கீடு அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் இப்ப முதல்ல பேசிட்டு இருக்கோம். அதுல இந்தியாவில் இடஒதுக்கீடு பத்தின ஒரு சுருக்கமான வரலாறு முதல் பகுதியில், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்படி உருவாச்சோ, எப்படி அந்த வெள்ளையனே வெளியேறுங்கிற ஆங்கிலேயர்களுக்கு எதிரான குரல் இருந்ததோ, அதே போல் இந்தியாவை உயர்சாதி மயமாக்காதே அப்படிங்கிற பார்ப்பனர்களுக்கு எதிரான பெரும்பான்மை மக்களின் குரல், பிறப்பாலேயே உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய, பிறப்பாலேயே உயர்வு தாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய தகுதியை, வேலைவாய்ப்புக்குள்ள தகுதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அநீதிக்கு எதிரான குரல்கள் ஒருங்கிணைஞ்சு வந்தாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய வரலாற்று சுருக்கத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடு பத்தி பார்த்தோம். அதுல அண்ணல் அம்பேத்கரனுடைய பங்கு, வர்ணாசிரம கட்டமைப்புக்கு எதிராக, இங்கு நிலவக்கூடிய வர்ணாசிரம கட்டமைப்புக்கு எதிராக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற அவருடைய தலைகீழ் மாற்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பு. சோ அதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். எந்தெந்த சட்டப்பிரிவுகள் இடஒதுக்கீடுல பங்களிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நேரு அமைச்சரவையில நிறைவேறாததுனால அவர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். விபி சிங்கோட முயற்சி இதெல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இடஒதுக்கீடு குறித்த நீதிமன்ற தீர்ப்புகள்ல தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ 1963 மைசூர் மாநில அரசை எதிர்த்து எம்.ஆர். பாலாஜிங்கிற ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அன்னைக்கு மைசூர் மாநில அரசுல இடஒதுக்கீடு 68% அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடுல நியாயமான வரம்பு அப்படிங்கிற கருத்தை சேர்க்கிறாங்க. ஸோ 15(4) அப்படிங்கிற அந்த பிரிவு வரலாற்று ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தருவதற்காக உருவாக்கப்பட்டிருந்தா கூட அது சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நலனை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நீதிபதிகள். ஸோ அது அந்த அடிப்படையில அவங்க நியாயமான வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்க்கிறாங்க. அந்த நியாயமான வரம்பு அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, அந்த விண்ணப்பதாரர்கள்ல தகுதியான விண்ணப்பதாரர்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க முன்வைக்கிறாங்க. சோ சட்டப்பிரிவுகள் 15(4), 16(4) இந்த இதுக்கு கீழே வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு நியாயமான வரம்பு 50% அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்குது. இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்த இந்த மோடி அரசு இருக்குது இல்லையா, சோ அந்த இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு வருவதற்கு முன்னாடி வர ஒன்றிய அரசனுடைய இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பு 50% தான் இருந்தது. ஸோ இந்த நியாயமான வரம்பு அப்படிங்கிறது அசாதாரண சூழ்நிலை பொறுத்து மாத்தலாம் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது மண்டல் குழு கொடுத்திருந்தாங்க இல்லையா பரிந்துரைகள், அந்த பரிந்துரைகளை விபி சிங் அரசு செயல்படுத்த முயற்சி செஞ்சு அரசாணையும் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பதவியேற்ற நரசிம்ம ராவ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டில் வராத பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்ஜாதியினருக்கு அரசு பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில புதிய அரசாணையை வெளியிடுறாரு. அப்ப இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தாங்கன்னா பிரதமர் நரசிம்ம ராவ். இந்த அரசாணைகளை எதிர்த்து இந்திரா சகானி உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. விசாரணை முடிவுல 6:3 என்ற விதத்துல 27% ஓபிசி இடஒதுக்கீட்டை உறுதி செய்யறாங்க. ஆனா சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது விகிதாச்சார அடிப்படையில் உருவாக்கப்படுறது அல்ல, மாறாக ஒடுக்கப்பட்ட பிரிவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை உச்சநீதிமன்றம் வைக்குது. சோ ஒட்டுமொத்த மக்கள் தொகையோட ஒப்பிடும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்த விகிதாச்சாரத்தினுடைய நியாயமான வரம்பை நிர்ணயிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில 16(4) அப்படிங்கிற பிரிவுல இடஒதுக்கீடுங்கிறது 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிற நியாயமான வரம்பை முன்வைக்கிறவங்க கிரீமி லேயருங்கிறதையும் கொண்டு வராங்க. அதாவது ஓபிசியில பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க, அவங்களை ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இவங்க சமூகத்திலையும் கல்வி நிலையிலையும் மேம்பட்டவங்களா இருக்காங்க, இவங்களை உயர்ஜாதி வகுப்பா தான் நீங்க கருதணும் அப்படிங்கிறது தான்
உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஸோ அதே போல இடஒதுக்கீட்டுக்கு பொருளாதார அளவுகோல் மட்டுமே அடிப்படையாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இடஒதுக்கீடு பதவி உயர்வுகளுக்கு பொருந்தாது அப்படின்னும் ஆரம்ப நிலை நியமனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அரசு வந்து அடுத்தடுத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இந்த பகுதியெல்லாம் நீக்கிடுறாங்க. ஸோ பொருளாதார அளவுகோல் மட்டுமே இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையா இருக்கக்கூடாதுன்றத ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பா சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து இப்போ அரசு இதுல இருந்து எடுத்துட்டு இப்போ வந்து பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடான இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடை அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஓபிசிக்குன்னா இவ்வளவு பேசியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. நீதிபதிகள் தீர்ப்பு வந்து இந்த 6-9 பெஞ்ச் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பெரும்பான்மை ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. அண்ட் இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்குல இடித்தவர்களுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு ஒரு 9 பெஞ்சில் இருக்கிறவங்கள 5 பேர் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா இடிச்சவங்களுக்கே கொடுத்துருவாங்க. அதுதான் அதை வந்து நம்ம இப்போ விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணோம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நீதிபதிகளே விமர்சிக்கிறது. ஸோ விபி சிங் அரசு ஓபிசி வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க. இது வந்து வேலை வாய்ப்புல மட்டும்தான். ஒன்றிய கல்வி நிறுவனங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது 27% இடஒதுக்கீடை கொடுத்தது வந்து காங்கிரசினுடைய மன்மோகன் சிங் அரசு 2006 ஆண்டு ஜனவரி மாசம் 20 கொடுத்திருக்கு. ஸோ பின்னர் அதனை எதிர்த்த அசோக குமார் தாக்கூர் வழக்குல ஓபிசி இடஒதுக்கீடு செல்லுபடியாகுங்கிற தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 10 கொடுத்திருக்காங்க 2008 வருஷம். ஸோ எம் நாகராஜ் அப்படிங்கிறவர் 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை தாண்டக்கூடிய நிபந்தனைகளை எடுத்து வழக்கு போடுறாரு. ஸோ இதுல வந்து SC/ST வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு செல்லுபடியாகும் அப்படிங்கிற நாடாளுமன்ற முடிவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து பதவி உயர்வுல SC/ST வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு செல்லுபடியாகும்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து SC/ST வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு கூட 3 நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் கொடுக்குது. அதுல முதல் நிபந்தனை வந்து இடஒதுக்கீடு பெறக்கூடிய வகுப்பு பின்தங்கிய நிலையை வகுப்போட அந்த பின்தங்கிய நிலையை வந்து அரசு போதிய தரவுகளோட நிரூபிக்கணும். பதவி உயர்வுல தரக்கூடிய இடஒதுக்கீடு தரக்கூடிய வகுப்பினர் வந்து அரசு துறையில இதுக்கு முன்னாடி போதுமான பிரதிநிதித்துவம் பெறல அப்படிங்கறத அரசு வந்து நிரூபிக்கணும். அடுத்து இடஒதுக்கீடுகள் தன்னுடைய நிர்வாகத்திறனின் நலனுக்கானவை அப்படிங்கறதையும் நிரூபிக்கணும். இந்த 3 செஞ்சாதான் SC/ST வகுப்பினருக்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முடியும் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் தீர்ப்பா சொல்லியிருக்கு. சரி, இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, மோடியோட பாஜக அரசு 2019 வருஷம் ஜனவரி மாசம் அரசியலமைப்பு சட்டத்துல 15-16 அப்படிங்கிற அரசியலமைப்பு பிரிவுகள்ல நம்ம வந்து 15-4 16 கீழே தான் நமக்கான இடஒதுக்கீடுகள்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க, 15-6 16-6 அப்படிங்கிற 2 உட்பிரிவுகளை உள்ள சேர்க்கிறாங்க. இந்த அடிப்படையில பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய பிரிவினருக்கு 10% எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறாங்க. இது வந்து 103வது சட்ட திருத்தம். மொத்தம் இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல 106 சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 103வது சட்ட திருத்தம். SC/ST OBC அல்லாத ஜாதியினர் பொருளாதார அடிப்படையில 10% இடஒதுக்கீடு பெற தகுதி பெற்றவர்களா ஆயிடுறாங்க இதுல இருந்து. ஸோ இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு மோடி அரசு வந்து ஒன்றிய அமைச்சரவையில ஒப்புதல் 2019 ஆண்டு ஜனவரி 7 கொடுக்குது. 8 மக்களவையில 9 மாநிலங்களவையில நிறைவேற்றிடுறாங்க. 12 குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைக்குது. அன்னைக்கே வந்து அது அரசு இதெல்லாம் வெளியாயிருச்சு. ஸோ எவ்வளவு வேகம் பாத்தீங்களா. புதிய சட்டப்பிரிவு 15(6) பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடிமக்களின் முன்னேற்றத்துக்காக கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு வழங்குவது உட்பட சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அரசுக்கு அதிகாரத்தை வழங்குது. சோ பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே இருக்கு. ஆனா அதற்கு எதிராக இந்திய அரசாங்கம் வந்து புதிய சட்டப்பிரிவு 15(6) சேர்க்கிறாங்க. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடிமக்களின் முன்னேற்றத்துக்காக கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்யறாங்க. சோ சட்டப்பிரிவு 30(1) கீழ் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை தவிர அரசு உதவி பெறும் நிறுவனங்கள்ல, அரசு உதவி பெறாத தனியார் நிறுவனங்கள்ல அல்லது வேற எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலையும் இந்த இடஒதுக்கீடு தரலான்னு சொல்றாங்க. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடோட உச்சவரம்பு 10%. அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிரிவில் வரும் பிரிவினருக்கு அதிகபட்சம் 10% இடங்கள் ஒதுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க.
ஸோ பிரிவு 16(6) அரசு பணி நியமனங்கள்லையும் 10% இடஒதுக்கீடை உறுதி செய்யுது. ஸோ இந்த 10% இடஒதுக்கீடு தற்போதுள்ள SC ST OBC இடஒதுக்கீட்டுக்குள்ள 50% உச்ச வரம்புக்குள் அடங்காது. ஸோ இதனை எதிர்த்து 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கலாகுது. ஸோ இந்த திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை கோட்பாட்டை மீறுவதாக இருக்கு, பிரிவு 14 அளிக்கும் சமத்துவத்துக்கான அடிப்படை உரிமையை மீறுவதாக இருக்கு அப்படின்னு சில மனுக்கள் தாக்கல் பண்றாங்க. அண்ட் அதுல அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த UU லலித், ரவீந்திர பட், JP பர்திவாலா, தினேஷ் மகேஸ்வரி, பேலா திரிவேதி என 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. ஸோ 5 நீதிபதி இருக்காங்கன்னா இப்ப 3 நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா அதுதான் சரி, ஓகேவா. 3:2 என்ற விகிதத்தில் 10% EWS இடஒதுக்கீடு, அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பீப்புள் SC ST OBC இல்லாம இந்தியால 10% பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு நரசிம்மராவ் நினைச்சாரு. மோடி அதை செயல்படுத்திட்டாரு. ஸோ 10% EWS இடஒதுக்கீடு செல்லும்னு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்து விட்டது. ஸோ இதை பத்தின இன் டீடைல் அந்த EWS 10% இடஒதுக்கீடு பத்தின டீடைல்டு கட்டுரைகளுடைய தொகுப்பு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கட்டுரைகளும் நம்ம பேச போறோம் தொடர்ந்து. ஸோ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.